சந்தோஷம் அழகான ஒரு பூந்தோட்டத்தை பராமரித்துக் கொண்டிருந்தார். ஒரு பெரியவர் நீண்ட நெடுகாலமாக அந்த பூந்தோட்டத்தை பராமரித்துக் கொண்டிருந்தார். திடீரென அவருடைய தோட்டத்துக்கு அருகில் இன்னொரு பூந்தோட்டத்தை ஒரு விவசாயி பராமரித்துக் கொண்டிருந்தார். அந்த விவசாயி இந்த பூந்தோட்டத்தை விட அந்த பூந்தோட்டம் அழகழகாக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் அந்த பெரியவர் பூந்தோட்டத்தை பாராட்டுவர்கள் யாரும் இல்லை. திடீரென இந்த பூந்தோட்டம் முளைத்தது. இந்த பூந்தோட்டம் அவரை விட சிறப்பாக அந்த செடிகள் அழகழகாக பச்சை பசையில் இருக்கின்றன. ஒரு நந்தவனப்பூர் காட்சி அளிக்கின்றன. இந்த பெரியவருக்கு ஒரு வருத்தம், நான் நீண்ட நெடுகாலம் அனுபவம் உள்ளது, என் தோட்டத்தை சிறப்பாக பராமரிக்கின்றேன், நிறைய பெயரும் புகழும் கிடைத்தது. திடீரென வந்தவர் மிக பெரியதாக என்னை விட அற்புதமாக செய்கிறாரு என்ன என்று கேட்டால், அதுக்கு ஒரே ஒரு காரணம், அங்கே வேலைக்கு அமர்த்திய அந்த பணியாளர் தான். அந்த பணியாளர் டெய்லி தினந்தோறும் நீர் பாய்ச்சுகிறார், எல்லா செடிகளுக்கும் நீர் பாய்ச்சுகிறார். அதே போல் பெரியவரும் நீர் பாய்ச்சுகிறார். அந்த பெரியவர் இவர் கவனித்துக் கொண்டே இருந்தார். இவர் செடியினுடைய மேல் பக்கத்தில் நீர் பாய்ச்சாமல் அடியில் ஆணி வேருக்கு நீர் பாய்ச்சி கொண்டே இருந்தார். இந்த பெரியவருக்கு வருத்தம், நான் செடிக்கு மேலே தண்ணி ஊற்றினேன், செடி அழகாக வந்தது, இவர் ஆணி வேருக்கு மட்டும் தண்ணி ஊற்றுகிறார் என்று அந்த பையனை கூப்பிட்டு கேட்டுவிட்டார். தம்பி, நான் கிட்டத்தட்ட 20 ஆண்டு 30 ஆண்டுகள் இந்த பூந்தோட்டத்தை வளர்க்கின்றேன், என் பூந்தோட்டம் மிக பிரசித்தி பெற்றது, திடீரென நீ என்னை தாண்டி மிக சிறப்பாக இந்த பூந்தோட்டம் வளர்ந்து கொண்டிருக்கிறது, என்ன என்று கேட்டாராம். அப்போ அந்த பூந்தோட்டத்தை பராமரிக்கக்கூடிய அந்த இளைஞன் சொன்னாராம், நான் ஆணி வேரை ஆழ்ந்து கவனித்து அதுக்கு தண்ணி பாய்ச்சுகின்றேன், அதுக்கு தேவையான உரங்களை கொடுக்கின்றேன், தேவையான பூச்சிக்கொல்லிகளை மருந்து அடித்து பராமரித்து கொடுக்கின்றேன். இதை சுற்றி ஒரு குப்பை இல்லாமல் தினந்தோறும் சுத்தம் செய்து வைப்பதனால் இதனுடைய வளர்ச்சி அதிகமாகிறது. பராமரிப்பு என்ற ஒரு அற்புதமான அந்த தருணத்துக்குள் இந்த செடி இருப்பதால் நந்தவனமாக காட்சி அளிக்கிறது என்று சொன்னாராம். அந்த பெரியவருக்கு அப்போதான் புரிந்தது, நாம் ஏன் சில இடங்களில் இந்த தவறை செய்திருக்கிறோம் என்று புரிந்துதான். எனவே ஆணிவேர் என்று கூடிய அற்புதமான அந்த ஆழத்தில் கண்டக்கூடிய செடிகள் வளரக்கூடிய அந்த பேஸ் என்றக்கூடிய அந்த உணர்வுகளை கண்டுபிடித்து விட்டால் அந்த செடி அழகாக வளரும். அதை சுற்றி இருக்கக்கூடிய சில விடயங்களை களை பறிப்பதும், குப்பைகளை பொறுக்குவதும், தேவையான உரமிடுவதும், தண்ணி போடுவதும், கால சூழ்நிலைக்கு ஏற்ப அந்த செடிகளை பராமரிப்பதும் இருந்தால் அந்த செடி வெறும் நந்தவனம் தான் காட்சியளிக்கும் என்றாராம். அதற்கு பிறகு அந்த பெரியவர் அந்த பையனை அழைத்து இருவரும் சேர்ந்து அந்த 2 தோட்டத்தையும் அந்த ஊர் மக்கள் ரசிக்கும்படி, எல்லோரும் பிரமிக்கும் வைக்கும்படி 2 பேரும் கலந்து சிறப்பாக அவரவர்கள் தொல்லை செய்தார்கள். அதற்கு பின்பு மிக சிறப்பான ஒரு காடாகவும் ஒரு எல்லைக்காடாகவும் ஒரு நந்தவனமாகவும் அந்த கிராமம் மகிழ்ச்சியாகவும் இருந்ததாம். ஒரு சந்தோஷம், ஒரு அன்பு, பரஸ்பர ஒற்றுமை, நீயா நானா இல்லை போட்டி இல்லாமை, அது எப்படி கலனயமாக செய்ய முடியும் என்று ஆழ்ந்த சிந்தனை, இது எல்லாம் தான் ஒரு இடத்தில் அழகாக்கவும் சிந்திக்க வைக்கவும் அனைவரும் பாராட்டு வைக்கவும் இருக்கும் என்பதுதான் உண்மை. ஆழம் தெரிந்து அறிவறிந்து அதை முழுமையாக கண்டுபிடித்து விட்டால் எல்லாமே மகிழ்ச்சி, சந்தோஷம், பரவசமும் நம்மை சுற்றி இருக்கும் என்பதற்காக பதிவிட்டிருக்கின்றேன். சந்தோஷம்.